வெல்கம் டு பிரின்சிஸ் Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து நான் தந்தூரி சிக்கனோட வந்திருக்கிறேன். இந்த தந்தூரி சிக்கன் வந்து எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். இந்த மேஜிக் புல்லட் தான் யூஸ் பண்ண போறேன். இன்னைக்கு 1 டீஸ்பூன் மல்லி போடுங்க, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சின்ன சீரகம், சின்ன பீஸ் கருவா, இந்த பீஸ் கருவா, 1.5 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் இருக்குது. காஷ்மீர் சில்லி பவுடர் இல்லாட்டி நீங்கள் பிளெயின் சில்லி பவுடர் போடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ கிரைண்ட் பண்ண போகிறேன் பவுடராக. இது இப்போ நான் அரைச்சி வச்சிருக்கிறேன். நல்ல பட்டு போல் அரைப்படையில், ஆனால் மற்ற இன்க்ரீடியன்ஸ் போடைக்கு வந்து நல்ல பட்டு போல் அரைப்படும். 7 உள்ளியும் இந்த பீஸ் இஞ்சியும் இருக்குது. இதை வந்து இந்த ஸ்பைசஸோட போட்டு இப்போ அரைப்போம். வந்து தண்ணி ஒன்றும் சேர்க்காம அதுக்கு பதிலாக வந்து ஒரு தேசிக்காவை வந்து இதில் வந்து புழிஞ்சு விடுங்க. தேசிக்காக விட்டுட்டு இருக்குல்ல, இப்போ வந்து நல்ல பேஸ்ட்டாக வந்து அரைக்க போகிறேன். இதை வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். 4 கோழிக்கால் இருக்குது. இது நான் வந்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி கழுவி இந்த இப்படி வெட்டி சின்ன சின்ன ஸ்லிட்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த பின்னுக்கும் அதே மாதிரி போட்டு வச்சுருக்கிறேன். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து போடணும். தேவையான அளவு உப்பு சேருங்க. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட் இருக்குது. 1/2 கப் பிளெயின் யோகர்ட் இதையும் போடுங்க. வந்து வெந்தயம் இலை வந்து இந்தியன் கடையில் விற்பாங்க. இதுவும் வந்து ஃபெனிக்ரிக் சீட் அந்த இதை போட்டிங்கன்னு சொன்னால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இது இல்லாட்டிக்கு பிரச்சனை இல்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தனியாக பேஸ்ட்டே இதெல்லாம் இன்க்ரீடியன்ட் மிக்ஸ் பண்ணி போட்டு பேந்து சிக்கனுக்கு போடலாம். ஆனால் நான் இப்படி தான் செய்யணும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக அந்த தந்தூரி சிக்கன் விருப்பம்னு சொன்னால் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்க்கலாம். இப்போ தந்தூரி சிக்கன் மிக்ஸ் வந்து நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் நல்ல சிவப்பு கலராக வரும்போது உங்களுக்கு தெரியும். தந்தூரி சிக்கன் நார்மலி சிவப்பாக இருக்கிறது என்ன சொன்னால் தந்தூரி மிக்ஸ் போடுறபடியாக. ஆனால் நான் வந்து அந்த தந்தூரி மிக்ஸ் நான் யூஸ் பண்ணல. எல்லாமே வந்து செப்ரேட்டாக தான் நான் இன்க்ரீடியன்ட் போட்டிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெட்டாக அந்த அவங்க அந்த கலருக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் ஃபுட் கலரிங் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். சிவப்பு கலர் ஃபுட் கலரிங் நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இந்த இப்படி தந்தூரி சிக்கன் கலருக்கு தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா. இதை வந்து நீங்கள் 24 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜுக்கு வச்சாலும் நல்லா இருக்கும். என்ன சொன்னால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் வந்து 12 ஹவர்ஸ் வைக்க போகிறேன். 12 ஹவர்ஸுக்கு பிறகு நான் பேக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இது ஆக்சுவலி 12 இல்லை 13 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு. ஸோ இது 13 மணித்தியாலம் வந்து நான் ஃப்ரிட்ஜுக்கு வச்சு மேரினேட் பண்ணினேன். ஸோ இந்த இருக்குது இதுதான் இந்த மேரினேட் பண்ண சிக்கன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை காட்டித்தரேன். பேக்கிங் ட்ரே எடுத்து அதுக்கு மேலே நான் ஒரு அலுமினியம் ஃபாயில் ஒன்று வச்சுருக்கிறேன். ரேக் கொண்டு வைக்க போகிறேன். இந்த ரேக் வச்சிங்கன்னு சொன்னால் இந்த கோழி வந்து பேக் பண்ணிக்கு வந்து ஈவனாக பேக் பண்ணும் உண்டு. 2வது வந்து உங்களோட ட்ரேக்கும் நீங்கள் வந்து ஆள் வந்து க்ளீனிங் இது வந்து ரிடியூஸ் பண்ணுவீங்க. இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து பேக் பண்ண போகிறோம். நான் 2 சிக்கன் தான் வைக்க போகிறேன். 2 சிக்கன் அவனுக்கு வச்சு 2 சிக்கன் வந்து அவன் இல்லாமல் எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். 400 டிகிரிஸில் வந்து நான் பேக்கில் விட்டுருக்கிறேன். இப்போ வந்து இந்த சிக்கனை வந்து நான் அவனில் வச்சு பேக் பண்ண போகிறேன். 15 மினிட்ஸுக்கு பிறகு இந்த அவன்லேருந்து வெளியில் எடுத்து நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த மேரினேட்டை வந்து இதில் பூசுங்க. மெட்ட பக்கம் திருப்பிட்டு பக்கமும் இந்த மேரினேட்டை போடுங்க.
திருப்பி அவனுக்கு வச்சுட்டு 400 degreesலேயே வந்து இன்னொரு 20 minutes வந்து இது பேக் பண்ண போகிறேன். இது அவனுக்கு வச்ச சிக்கனை வந்து நான் எடுத்துட்டேன் வெளியில். இது வந்து இப்போ ஒரு 50 minutes வந்து 400 degreesல வந்து அவிஞ்சு கொண்டு இருந்தது, பேக் பண்ணி கொண்டு இருந்தது. இந்த அப்படி ஒரு முள்ளு கரண்டியால் எடுத்து இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்படி குத்துனீங்கன்னு சொன்னால் அந்த உள்ளுக்கு இருக்க ரெட்டை அப்படி தண்ணி மாதிரி வந்தேன்னு சொன்னால் இன்னும் ரெடி இல்லை. ஸோ நான் முள்ளு கரண்டியால் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெடி இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நல்லா அவிஞ்சிட்டுது. இப்போ இது ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அவன் இல்லாட்டிக்கு கவலையை விடுங்க. நான் முதல் ஒன்று அவனில் செய்கிறது எப்படி செய்கிறேன்னு காட்டினான். இப்போ வந்து அவன் இல்லாமல் எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். இப்படி ஒரு க்ரில் பேன் இருந்தால் நல்லம், அது இல்லாட்டிக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ ஏதாவது ஒரு பேன் இருந்தாண்டா அதுக்குள்ள வந்து 1 tablespoon எண்ணெய் விடுங்க, 1 tablespoon பட்டர். இது வந்து ஃப்ளேவருக்கு போடுறது. மீடியத்துக்கும் லோக்கும் இடையிலே ஹீட்டை வைங்கன்னு சொன்னால் இந்த இறைச்சியில் வந்து முள் இருக்கிறபடியாக முள் இருக்கிற இறைச்சி வந்து அவிய வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும். மற்ற 2 கோழி காலையும் வந்து இதில் போடுவோம். அலுமினியம் ஃபாயில் எடுத்து இதை வந்து மூடுங்கோ. மூடி போகிற காரணம் வந்து மூடி வந்து வேர்த்து வந்து தண்ணி வந்து கீழே போகும். ஸோ நான் மூடி வந்து நான் போடுறேன். ஸோ அந்த மூடிக்கு பதிலாக தான் இந்த அலுமினியம் ஃபாயில் வந்து வச்சிருக்கிறேன். ஓகே, இது வந்து நான் ஒரு 15 minutes வந்து இதில் வந்து மீடியத்துக்கும் லோ ஹீட்டுக்கும் இடையில் வந்து இதை இப்படி மூடி போட்டு அவியோட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது 15 நிமிஷம் ஆயிட்டுது. 15 minutesக்கு பிறகு இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் இன்னும் கொஞ்சம் போடுங்க. இது வந்து மெத்த பக்கம் திருப்பி விடணும். திருப்பிட்டு மெட்ட பக்கத்துக்கு வந்து இந்த மேரினேட் போடுங்க. ஓகே, திருப்பி மூடி போட்டு ஒரு 20 minutes இதை வந்து வேக விடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு 20 minutes ஆகிட்டு 20 minutesக்கு பிறகு இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டு இந்த தண்ணி மாதிரி இருக்க லிக்விட் வந்து அப்படியே வத்து வரையும் வந்து மீடியம் ஹீட்டில் இதை விடுவோம். இதே பார்க்க தெரியுது கொஞ்சம் அந்த வெட்னஸ் வந்து ட்ரை ஆகணுன்றது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் மெட்ட பக்கம் திருப்பி விட போகிறேன். மெட்ட பக்கம் திருப்பினீங்கன்னு சொன்னால் அந்த சார் மார்க்ஸ் வர்றதுக்கு தான் நான் எதிர்பார்க்குறேன். 5-6 நிமிஷம் விடுவோம் மீடியம் ஹீட்லேயே. இந்த சார் மார்க் நான் சொன்ன இந்த சார் மார்க் அந்த பக்கம் வச்சுக்கொண்டு நான் பேக் பண்ணினேன் அந்த சிக்கனையும் இதுக்குள்ள வையுங்க. ஏன்னா நான் உங்களுக்கு வேறையாக பிறம்பா காட்ட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு ஒன்றடியாக காட்டுறேன். ஒரு சில்வர் பாத்திரம் இருந்தால் இதை வந்து இதில் வைப்போம். ஓகே, என்னட்ட வந்து இது போர்டபிள் கேஸ் அடுப்பு இருக்குது. உங்கள்கிட்ட இந்த போர்டபிள் கேஸ் இருந்துன்னு சொன்னால் இந்த கேஸை ஆன் பண்ணிவிட்டு இதில் இருக்குது இதுதான் இந்த சார்கோல். இந்த சார்கோல் வந்து அந்த நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவருக்கு வந்து இந்த சார்கோல் வந்து பாய்க்கிறது. இதுதான் இந்த பேக்கெட். இது வந்து நீங்கள் இந்தியன் கடையில் போய் கேட்டிங்கன்னு சொன்னால் சார்கோல்னு சொல்லி எந்த இந்தியன் கடையிலையும் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ இந்த சார்கோலை வந்து இப்போ இதில் வச்சு கொஞ்சம் பேர்ன் பண்ண வைக்க போகிறேன். நல்ல நெருப்பு மாதிரி சிவப்பு கலரில் விலைக்கு தான் அதை எடுக்கணும். இந்த நல்ல ரெட் கலர் ஆகிட்டு இப்போ இதை இந்த இதில் வச்சுக்கொண்டு 1 teaspoon நெய் விடணும். இந்த பார்த்திங்கன்னா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவருக்கு தான் செய்யணும். எந்த மூடி இல்லாதபடியாக நான் மூடி விடுறேன்.
இதை மூடி போட்டு அந்த ஸ்மோக் எல்லாம் நிற்க வரையும் இதை மூடி விடணும். அப்படி ஒரு நிமிஷம் அப்படி. ஓகே, இது 1 minute ஆயிட்டு அந்த ஸ்மோக் எல்லாம் வந்து டிஸப்பியர் பண்ணி நின்றுட்டு. ஸோ இப்போ இது ரெடி. இதுதான் இந்த தந்தூரி சிக்கன். நீங்கள் இது வந்து இந்த ஸ்மோக் இருந்தான்னு சொன்னால் நல்ல மென்னு சொன்னால் ஸ்மோக்கி ஃப்ளேவராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தந்தூரி சிக்கன் எல்லாம் செய்து முடிஞ்சது. சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் தம்ஸ் அப் பண்ணுங்கள். மற்ற வந்து என் சேனல் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தது சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கானை மாற்றிங்கன்னு சொன்னால் தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.